எக்ஸைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் போலார் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படின்னா r இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதணும். ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ கொஞ்சம் சப்ஸ்டியூட் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 3 மைனஸ் ஐ ரூட் 3ங்கிறது நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கு r கண்டுபிடிக்கணும். rங்கிறது ஒன்றும் கிடையாது, அதனுடைய மேக்னிடியூட். மேக்னிடியூட் என்ன செய்வோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் imaginary part square which is equal to root of 3 squareங்கிறது 9 plus minus க்கு ஸ்கொயர் பண்ணீங்களா plus ஆயிடும், root 3 க்கு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3. so 9 plus 3ங்கிறது 12 ஆயிடும். 12 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? 4 3s தான் 12 வரும். அந்த 4 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 2 root 3 கிடைச்சு. ஓகேவா? அடுத்தது ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா tan inverse of y by tan inverse of y by x. ஓகேவா? இந்த மாடுலஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இங்க நெகட்டிவும் வரலாம் பாசிட்டிவும் வரலாம். ஆனா அது ஆன்சரா வரும்போது மேக்னிடியூட் எடுக்கும்போது பாசிட்டிவ் வேல்யூவா வருங்கிறதுக்காக தான் என்னது இங்க மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse of y என்ன வேல்யூ மைனஸ் ரூட் 3, எக்ஸோட வேல்யூ 3. ஸோ இதை எடுத்து அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்க ரூட் 3 கிடைக்கும். இந்த மேக்னிடியூடுக்குள்ளார இருக்கிறதுனால இது பாசிட்டிவா மாறி எப்படி இருக்கும்? tan inverse of 1 by root 3 கிடைக்கும். tan-ஓட வேல்யூ எப்ப நம்மளுக்கு 1 by root 3 கிடைக்கும்? 30 டிகிரில கிடைக்கும். 30 டிகிரி நம்ம எப்படி எழுதுவோம்? 5 by 6ன்னு எழுதிடுவோம். ஓகேவா? அடுத்தது இப்ப நம்ம ஆரும் ஆல்பாவும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், தீட்டா கண்டுபிடிக்கல. தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு சொன்னோம்னா தீட்டா எந்த குவாட்ரண்ட்டை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க, எக்ஸ் பார்ட் இல்லையா, ரியல் பார்ட் பாசிட்டிவாகவும் இமேஜினரி பார்ட் நெகட்டிவாகவும் இருக்கு. அப்ப இது எந்த குவாட்ரண்ட்டை சேர்ந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னது? ஃபோர்த் குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. அப்ப ஆங்கிள் அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஆல்பா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்ப தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸ் ஆல்பா அப்படின்னு இருக்கும். நம்ம ஆல்பா என்ன கண்டுபிடிச்சோமோ அது மைனஸ் டைம்ஸ்ல இருக்கும். அங்க 5/6ன்னு கண்டுபிடிச்சதுனால என்னது இப்ப மைனஸ் 5/6ன்னு ஆயிடும். ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு போட்டுக்கணும் நம்ம. ஏன்னா இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டை சேர்ந்தது தானே, அதனால ஃபோர்த் குவாட்ரண்ட்ங்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல லை ஆயிருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூ இஸ் மைனஸ் ஆல்பா. ஸோ மைனஸ் 5/6ன்னு போட்டுச்சு. இப்ப நம்ம ஆரும் தீட்டாவும் கிடைச்சதுனால நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த போலார் ஃபார்ம்ல எழுதிக்க வேண்டியதான். 3 மைனஸ் ஐ ரூட் 3ங்கிறது எப்படி ஆகும்? ஆரோட வேல்யூ என்னது? 2 root 3 இன்டூ காஸ் தீட்டாக்கு பதில் என்ன போட போறோம்? மைனஸ் 5/6. ஆனா மைனஸ் 5/6ஓட நிறுத்தாம நம்ம என்ன செய்ய போறோம்? பிளஸ் 2k பையும் சேர்த்துக்க போறோம். பிகாஸ் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்க்கு அப்புறம் ஒரு காசோ இல்ல சைனோ எந்த ஒரு இதா இருந்தாலுமே என்ன செய்ய போறோம்? ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு அப்புறம் திருப்பி அதே வேல்யூஸே தான் ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். காசுக்கா இருந்தாலும் சரி, சைனுக்கா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு அதே வேல்யூஸ் தான் திருப்பி ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பிளஸ் 2k பைங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். பிளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் 5/6 பிளஸ் 2k pi where k belongs to integer. இந்த 2k பை முன்னாடி போட்டுட்டு இந்த ஆங்கிள் ரெண்டாவது போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான். ஓகேவா? இதுதான் உங்களுடைய போலார் ஃபார்ம்.